ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி விரக்தியாக இருக்கிறீங்களோ, பயப்படாதங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு கவனித்து அதற்கு அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். சரி, இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இனி நீ அலைந்து திரிவது இல்லை ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே மகளே, இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஒரே அலைச்சலாக இருக்குது. இந்த வேலை எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லது, அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு கலங்குறீங்களா? பிஸ்னஸில் ஒரே அலைச்சல் தான், அதுக்கேற்ற பலனை பார்க்க முடியல அப்படின்னு உள்ளத்தில் கலங்குறீங்களா? மகளுடைய காரியம், மகனுடைய காரியமாக அலைச்சல் தான். அலைந்து கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அலைந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. என்ன காரியம் முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஒரே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அலைச்சலாக்கு நீ கலங்குறீங்களான்னு சொல்கிறாரு. நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்போ இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது. அதுக்கு என்ன செய்யணுமான்னு சொல்கிறாரு, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ அலைந்து தெரிவதில்லை. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், தெரியாது. நீங்கள் தான் உள்ளத்தை சோதித்து பார்க்கணும். அதனால தான் இந்த அலைச்சல், முடிவே வரமாட்டேங்குது, பிரச்சனைக்கு முடிவே வரமாட்டேங்குது, நான் தேடுகிற காரியத்துக்கு முடிவே வரல, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆஃபீஸாக அலைகிறேன், ஆட்களாக அலைகிறேன், எல்லாம் பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். உள்ளத்தை சோதித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதை மாற்றுங்க. அநேகர், 1-2 இல்லை, பலர் இந்த நாட்களில் நம்முடைய செய்தியை கேட்டு சொன்னது, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, வீடு கட்டு காரியம் முடியல, பிள்ளைகள் காரியத்தில் இப்படி நிறைய அலைச்சல். அப்போ என்னன்னு யோசித்து பார்த்தா, வீட்டுக்குள்ளே ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்க. கிறிஸ்தவங்க கூட ஜாதகம் எழுதி வைத்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து எரித்த உடனேயே எல்லாம் மாறிட்டு, சூழ்நிலை நீங்கிட்டு, ஆசீர்வாதம் வந்துட்டு, அப்படி ஏராளமாக ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லி இருக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். கிறிஸ்தவங்க வீடுகளில் கூட ஜாதகமானு சொல்லி, பிறந்த நேரம் என்ன, நல்ல நேரம், கெட்ட நேரம், நீங்கள் பிறந்த நேரத்தை வச்செல்லாம் உடைய வாழ்க்கையை கடிக்க முடியாது. ஒரு தவறான நம்பிக்கையை மக்களுடைய மனதில் விதைத்து அதை நம்பிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற மக்கள் தான் அநேகம். ஆண்டவருடைய கரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம ஆண்டவரை பார்க்கறதுக்கு பல ஜாதகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை இருதயத்தில்